அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவுல எத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம்னா, அதாவது வருகின்ற பங்குனி உத்திர அன்று குலதெய்வத்திற்கு இந்த ஒன்றை செய்ய மறந்து விடாதீங்க. இதுல என்ன செய்யணும், எந்த டைம்ல செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுவும் இந்த பௌர்ணமி ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது என்றே சொல்லலாம். 2 நட்சத்திரங்கள் சேர்ந்து நமக்கு பௌர்ணமி திதியும் சேர்ந்து வருவதனால் ரொம்பவும் விசேஷமாக சொல்லப்படுது. இந்த விஸ்வாவசு வருடத்தின் தமிழ் மாதத்தின் கடைசி பௌர்ணமியானது இந்த பங்குனி உத்திர அன்று வருகின்றது. அது மட்டும் இல்லைங்க, இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் அனைத்திற்கும் இரட்டிப்பான பலன்கள் கிடைக்கும். அதிலும் முக்கியமான ஒன்று, நம்முடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யும்போது குலதெய்வத்தின் அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்றே சொல்லலாம். பல பேரோட கோவில்களிலும் இந்த பங்குனி உத்திர அன்று வருடாந்திர பூஜைகள் நடக்கும். அப்படி உங்களோட கோவில்களிலும் இந்த வருடாந்திர பூஜை இந்த பங்குனி உத்திரத்துல தான் நடக்கின்றது என்றால், கண்டிப்பாக குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்தை நல்லா மனதார வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா, பங்குனி உத்திரம் அன்று காலை 7:38 பௌர்ணமி திதி ஆரம்பிச்சு, மறுநாள் காலை 7:57 வரை பௌர்ணமி திதி இருக்கின்றது. அதனால குலதெய்வ கோவிலுக்கு சென்று நல்லா வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ எல்லையில நீங்க தங்கும்போது அந்த பௌர்ணமி திதியும் குலதெய்வத்திற்கு உகந்த ரொம்ப அந்த பங்குனி உத்திர நாளும் சேர்ந்து இருக்கும்போது அந்த குலதெய்வத்தின் ஆற்றலை உங்களால் நல்லா உணர முடியும். ஒரு சிலருக்கு குலதெய்வத்தோட வருடாந்திர பூஜை முடிவடைந்திருக்கும். ஏன்னா, மகா சிவராத்திரி, ஒரு சிலருக்கு மாசி வெள்ளிக்கிழமை அப்படின்னு நிறைய பேருக்கு ஒவ்வொரு நாட்கள் எல்லாம் வருடாந்திர பூஜை நடக்கும். நீங்க வீட்ல குலதெய்வ வழிபாடு செய்யணும்னா, திங்கட்கிழமையே அதாவது மார்ச் 30ஆம் தேதியே நீங்க உங்க வீட்டெல்லாம் முழுமையா சுத்தம் பண்ணிட்டு, பூஜை அறையும் எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு, செவ்வாய் அன்று நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம். புதன்கிழமை பங்குனி உத்திரம் அன்று காலையில ஒரு 7:30 மணிக்கு மேல 7:38 மேல தான் நமக்கு பௌர்ணமி திதி ஆரம்பிக்கின்றது. நீங்க அதிகாலை தீபம் ஏத்தினாலும் பரவாயில்லைங்க. ஏன்னா உத்திர நட்சத்திரம் இருக்கின்றது இல்லைங்களா? நாங்க பௌர்ணமி திதி ஆரம்பிச்ச பிறகுதான் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம் அப்படின்னாலும் பரவாயில்லைங்க. தாராளமாக செய்யலாம். கண்டிப்பா உத்திர நட்சத்திரம் அன்று முறையா யாரு வழிபாடு செய்யணும்னா, திருமண தடை இருப்பவர்கள், அதாவது திருமணம் ஆகாமல் தட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அப்படிப்பட்டவங்க காலையில உங்க வீட்ல ஒரு 7:38 மேல பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கின்ற நேரத்துல நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்யலாம். இப்ப திருச்சி பக்கத்துல இருக்கிறவங்க சிவன் கோவில்ல மாங்கல்யேஸ்வரர் கோவிலுக்கு சென்று அங்க உள்ள சிவபெருமானை வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக திருமண தடைகள் நீங்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த உத்திர நட்சத்திரம் என்பது சூரியனின் ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம். இந்த நாள்ல காலையில சூரிய தேவரை நம்ம வழிபாடு செய்வது நமக்கு அத்தனை நன்மைகளை கொடுக்கும். மேலும் உங்க வீட்டுல குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமா என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னா, குடும்பத்துல ஒற்றுமை மேம்படும், மாங்கல்ய பலம் கூடும், தொழிலில் லாபம் அதிகரிக்கும், மேலும் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். அதற்கு எந்த டைம்ல நீங்க வழிபாடு செய்யணும்னா, காலை நேரத்துல, அதாவது பங்குனி பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கின்ற காலை 9:30 மணி முதல் காலை 12 மணி வரையும் நல்ல நேரம்தான். இதெல்லாம் நீங்க 10:30 12 குளிகையாச்சு, குளிகையில சாமி கும்பிடலாமா என்று கேட்கலாம். பாருங்க, முதல்ல குளிகையில எந்த விஷயம் செய்கின்றோமோ அது நம்ம வீட்டுல பெருக ஆரம்பிச்சிடும். நாம குளிகையில வழிபாடு செஞ்சு அந்த சுவாமி நம்மள அருள் பாலிக்கும் போது அந்த வழிபாடுகள் மற்றும் அருள் ஆசிகள் கண்டிப்பாக நமக்கு இரட்டிப்பாகத்தான் கிடைக்கும். அதனால அந்த நேரத்துல கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்க. அதற்கு முதல்ல நீங்க குலதெய்வ படத்திற்கு நல்ல மலர்கள் வைத்து அலங்காரம் பண்ணிட்டு தீபங்கள் ஏற்றி குலதெய்வத்துக்கு பொங்கல் படையலிட்டு அன்று மாவிளக்கு ஏற்றுவது ரொம்பவும் விசேஷம். அது ரொம்பவும் சிறப்புன்னே சொல்லலாம். அதுவும் நீங்க சூரிய பகவானுக்கு ரொம்பவுமே உகந்தது அப்படிங்கிறதுனால சிவப்பு நிற திரியில நீங்க விளக்கு போட்டு, அதாவது விளக்குல தீபம் ஏற்றும் போது கடன் தொல்லைகள் நீங்கும்,
குடும்பம் ரொம்பவுமே செழிப்பாக இருக்கும். தொழிலும் வந்துட்டு மேம்பாடு அதிகரிக்கும். அதே போல நிலைவாசல்ல கோலம் இட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு 2 பக்கமும் விளக்கு ஏற்றி உங்க பூஜை அறையில நீங்க விளக்கு ஏற்றிட்டு வழிபாடு செய்யலாம். தெரிந்தால் மந்திரங்கள் சொல்லுவது சிறப்பு. இல்லை என்றால் குலதெய்வத்தின் பெயரை ஒரு பேப்பர்ல 108 முறை எழுதிட்டு பூக்கள் மற்றும் குங்குமம், நாணயங்களால், அதாவது பெண் தெய்வம் என்றால் குங்குமத்தால் அர்ச்சனை செய்யுங்க. ஆண் தெய்வம் அப்படின்னா சந்தனம் இல்லைன்னா விபூதியால் வந்துட்டு அர்ச்சனை வந்துட்டு செய்யலாம். 108 முறை வந்துட்டு அர்ச்சனை செய்வது என்பது சிறப்பு. இப்போ உங்க குலதெய்வம் சிவன் என்றால் ஓம் சிவாய நமக என்று 108 முறை அர்ச்சனை வந்துட்டு செய்யுங்க. சுவாமிக்கு பொங்கல் செய்து நெய் வைத்தியமா படைத்து தீப தூப ஆராதனை செய்து வழிபாடு செய்யுங்க. இல்லைங்க நாங்க வேலைக்கு போறோம் அப்படிங்கிறவங்க பௌர்ணமி திதியும் அஸ்த நட்சத்திரமும் இருக்கும் நேரத்துல, அதுவும் மாலை நேரத்துல வழிபாடு செய்யலாம். இதனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னா, அதுவும் அஸ்த நட்சத்திரமானது சந்திரனுக்கே வந்துட்டு உரியது. அதுவும் பௌர்ணமி அன்று முழு நட்சத்திரமும் ரொம்பவும் பிரகாசமாக இருக்கும். இந்த இரண்டும் சேர்ந்தால் சந்திரனின் பலத்தை இன்னும் அதிகரிக்கும். இந்த நேரத்துல நம்ம வழிபாடு செய்யும்போது அதீத பணவரவை ஏற்படுத்தும். குடும்பத்திலும் மன அமைதியும் வந்துட்டு நிலவ ஆரம்பிக்கும். செல்வம் பெருகத் தொடங்கும். குடும்பம் ரொம்பவுமே வந்துட்டு மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் இருக்கும் என்று கூட சொல்லலாம். மேலும் இந்த வழிபாட்டை தாராளமாக காலையிலும் மாலையிலும் இரு வேளையிலும் செய்யலாமா என்று கேட்டால், உங்களால் செய்ய முடிந்தால் வழிபாடு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் அஸ்த நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து இருக்கின்ற நேரத்துல விரதம் இருந்து குலதெய்வ கோவிலுக்கோ இல்லைன்னா பெண் தெய்வ கோவில்களுக்கோ சென்று வழிபாடு செய்யும்போது குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு வந்துட்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேலும் இந்த அஸ்த நட்சத்திரத்தின் அதிதேவதை யாருன்னா காயத்ரி தேவிதான். ஏன்னா விநாயகரும் அஸ்த நட்சத்திரத்தின் அதிபதி. ஏன்னா ஒவ்வொரு மாதத்திலும் அந்த அஸ்த நட்சத்திரம் வரும்போது விநாயகருக்கு ஜென்ம நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். அதனால அந்த நாள்ல விநாயகர் பெருமானின் வழிபாடு, அம்பிகை வழிபாடு எல்லாம் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம். அதனால இந்த நாள்ல மாலை நேரத்துல உங்களுக்கு தெரிந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லும்போது அதீத பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நோய்கள் இருந்தால் சீக்கிரமாக குணமடைய செய்யும். ஏன்னா நோய்களை தீர்க்கும் கடவுளாக தன்வந்திரி அப்படிங்கிறவங்க உதித்த ஒரு நட்சத்திரமும் இந்த அஸ்த நட்சத்திரம் தான். இந்த மாதிரி 2 நட்சத்திரத்திலும் வழிபாடு செய்யும்போது இரட்டிப்பான 2 விதமான பலன்கள் அதிகமாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால யாருமே தவற விடாமல் இந்த வழிபாட்டை செஞ்சு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.